வாசவி. இன்று 19வது ஸ்லோகம். ஹீஹைவ தைர்ஜிதः சர்க்கோ ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனः நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா. மனதை சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்களால் இம்மையிலேயே இயற்கை வெல்லப்படுகிறது. பிரம்மம் சமநிலையுடையது, தோஷமற்றது. ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள். கண்ணாடி கருமுரடாயிருந்தால் அதன் மூலம் காணப்படும் பொருள்கள் எல்லாம் பின்னப்பட்டு தெரியும். கண்ணாடி சமமாயிருந்தால் அதன் மூலம் பொருள்களை உள்ளபடி காணலாம். காண்போன் காண்படும் பொருள்களில் தூய கண்ணாடி இருந்தால் மெய்காட்சிக்கு அது தடையாவதில்லை. மனது விருத்தி என்னும் வேகத்தோடு கூடியிருந்தால் பிறப்பு இறப்புக்கு ஏதுவான பிரபஞ்சத்தை அது காண்கிறது. மனம் சமநிலையில் உறுதியாயிருந்தால் பொருளை அது உள்ளபடி காண்கிறது. மெய்ப்பொருளுக்கு பிரம்மம் என்பது மற்றொரு பெயர். அதன் கண் அசைவொன்றும் இன்மையால் அது யாண்டும் சமமாயுள்ளது. சுத்த சைதன்யம் விகாரப்படுவதில்லை. கூடுதல் குறைதல் மாறுதல் என்பன அதனிடத்தில் இல்லை. ஆகையால் அது தோஷமற்றது, கேடில்லாதது. அது ஒன்றே. சமநிலையில் நிலைத்திருப்பவர் அதன் காட்சி கண்டு அதனிடத்தே நிலைத்திருப்பவர் ஆகின்றனர். கேடின்மை பிரம்ம ஞானிகளிடத்தும் வந்து அமைகிறது. மாயையும் பிரம்மமும் முறையே ஓடும் பாம்பையும் சலமற்று கிடக்கும் பாம்பையும் ஒக்கும். கிரியாசக்தி மாயே ஆகும், நிஷ்கிரியாசக்தி பிரம்மம். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உபதேசம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் வித்யாசம்.